போஸ்டர் ஒட்ட ஆள் வச்சிருவேன். ஆனா போஸ்டர் ஒட்ட ஆள் வச்சுட்டாலும் நான் வீட்டுல வந்து படுத்துற மாட்டேன். அவங்கள பைக்ல உட்கார வச்சுன்னு நான் காட்டுற செவுத்துல ஒட்டணும். நானே அதை சரி செய்வேன். அதாவது பைசா கொடுத்தா அவங்க செஞ்சிருவாங்க. அதை நானா செஞ்சாதான் தலைவர் விஷயத்தை பொறுத்தளவு எனக்கு திருப்தி அடையும். அவர் வந்து சொத்தெல்லாம் எங்க வச்சிருக்காரு தெரியுமா? பெங்களூர்ல வச்சுக்கிறான். எங்கடா இருக்குது சொத்து காட்டுக்கடா, என்ன டேட்டா தானே இருக்காது. இப்போ இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, பெங்களூர்ல வச்சிருப்பாரு, அங்க வாங்கி போட்டுக்கிறாரு, இங்க வாங்கி போட்டு யாருன்னா டேட்டா இருக்கா? டேட்டா கிடையாது சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, அவர் என்ன செஞ்சாருன்னு. நீ என்ன செஞ்ச உன் குடும்பத்துக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். முதல் தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர்களே செய்யாத விஷயத்த பண்ண ஒரு தலைவர். இலவச கல்யாணன்றத முதல்ல தொடங்கின ஒரு தலைவர். அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகளமாக அதை பண்ணி வச்சாங்க. என்னுடைய தலைவர் நல்லவர் நான் சொல்ல முடியும். உங்களுடைய தலைவர் நீங்க நல்லவர் சொல்றதுக்கு ஏதோ ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா யாராலையுமே பேச முடியாது. விமர்சனம் பண்ணவங்கள அவர் இடத்துல இருந்தா நம்மளெல்லாம் ஏவி விட்டு அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும். அவ்வளவு ஃபேன்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்குறாங்க அவருடைய ஃபேன்ஸ். நம்மளை ஏவி விட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும், எப்படி வேணாலும் நம்மளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல கூட அவர் அதை செஞ்சதே கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 50 வருட திரைப்பயணத்தை கொண்டாடக்கூடிய வகையில நம்ம அவருடைய ரசிகர்களையும் அவரோடு பழகியவர்களையும் சந்திச்சு நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய மிக தீவிரமான ரசிகர் SP ரஜினி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் விழுப்புரத்துல இருந்து நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வந்திருக்கீங்க. ஆமா சார். முதல் முறையா அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இவரு தான் நம்மளுடைய தலைவன் அப்படின்னு முடிவு பண்ண தருணம் இது. அங்கிருந்து அப்படி பேச ஆரம்பிக்கும் சார். எனக்கு அதாவது வந்து எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு இவர் தான் சினிமானா இவர் மட்டும்தான் அப்படின்றதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். சினிமான்றது வந்து இப்போ நிறைய நடிகருங்க இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹீரோனா இவர் தான், மற்றெல்லாம் சினிமா இல்லை அப்படிதான் எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து என்னுடைய அண்ணன்லாம் வந்து தீவிரமான தலைவருடைய ஃபேன்ஸ். அப்போ அவங்கள பார்த்தே நான் வளர்ந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு செவராகட்டும், ஒரு படங்களாகட்டும், வீட்டில் அதேமாதிரி அண்ணன் மேரேஜ் எல்லாமே தலைவர் சம்மந்தமாகவே இருக்கும். இந்த பத்திரிக்கை, செவறுகள், படங்கள், தலைவர் படங்கள், அந்த மாதிரிலாம் அப்படியே நம்ம பார்த்து வளர்ந்தால அதில் நம்ம அதிகமாக போய் அடிக்ட் ஆகிட்டோம் தலைவர்கிட்ட. அப்போ ஒரு ஃபேன்ஸாகவே நம்ம அவரை பார்த்துன்னு இருந்தோம். அப்போ ஒரு இவர் மட்டும்தான் சினிமானா தலைவர் தான் சினிமா அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கூடுதலாக வந்து அவருடைய ரசிகராக மட்டும் நம்ம இல்லை. அப்புறம் நாளாக வந்து அவர் ஒரு நல்ல மனிதர். ஃபேன்ஸ் எல்லாம்ன்றது நடிகர்ன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தூக்கி அடைய வச்சாச்சு. அவரை வந்து நம்ம முழுமையாக அவரை உள்வாங்கிட்டோம். அதை யாராலையுமே பிரிக்க முடியாது. அதாவது நம்ம குடும்பத்துல ஒரு நபர் அவர். எந்த திரைப்படம் முதல் முறையா நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து கொண்டாடின படம்னா இது? விழுப்புரம் சீதாராம் தியேட்டர்ல மாப்பிள்ளை. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படம். தலைவர். என்ன ஏஜ் உங்களுக்கு அப்ப? அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒரு 10 வயசு இருக்கும். ஓகே, அந்த வயசுல போய் பார்க்குறீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு கொண்டாட்டம்? அவரு படம்னு சொல்லும்போது பெரிய செலிப்ரேஷனாக இருந்திருக்கும். அப்போல்லாம் வந்து சொல்லவும் முடியாதுல்ல, தலைவர் படம்னா படம். இப்போலாம் வந்து டிக்கெட்டு நம்ம கையில் வந்துடுச்சுன்னா நம்ம படம் பார்த்த மாதிரி. அப்போல்லாம் டிக்கெட்டு கையில் இருந்தால் கூட தியேட்டர் உள்ள போய் சீட்டில் உட்காந்தாதான் நம்ம படத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் தலைவருடைய செலிப்ரேஷன்லாம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் சுற்றி எங்கேயுமே தியேட்டர்கள் கிடையாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் விழுப்புரத்துக்கு தான் எல்லாம் வந்தவன் படம் பார்க்கணும்னா. பேனர் கட்டணுனாலும் எதுனாலும் அங்கே தான் வந்தவன். அது மட்டும் இல்லாமல் அந்த சீதாராம் தியேட்டர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் அதான் விழுப்புரத்துடைய மைய மார்க்கெட்டை தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கறதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவோடய நான் படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்துக்கு அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஒரு உடம்பு பிரச்சனை, வயிற்று வலி வந்து போச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். எனக்கு வந்து அப்பான்றது வந்து எனக்கு பெருசாக தெரியல. அப்போ தலைவர் படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே உள்ளவங்க பார்த்து தெரிஞ்சவங்க மூலியமா அப்புறம் அண்ணனுக்கு தகவல் போய் அப்புறம் எல்லாம் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அப்போவும் மாப்பிள்ளை படம் எங்கள் அண்ணனோட போய் நான் பார்த்தேன். எங்கள் அப்பா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, ஆனால் நாங்கள் போய் மாப்பிள்ளை படம் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாப்பிள்ளை படம் வந்து அவ்வளோ ஒரு மறக்க முடியாத, முதல் படமே மறக்க முடியாத படம் தலைவர் படம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு காட்சியில் வந்து அமலா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு யார் இந்த பண்ணது அப்படின்னு கேட்கும்போது தலைவர் மூக்கில் கை வச்சு சொல்லுவாங்க. அந்த காட்சியை சொல்லி எங்கள் வீட்டு சுற்றி இருக்கிறவங்க அத்தைமார்கள் அந்த காட்சியை சொல்லி என் மூக்கு மேலேயே கையை வச்சு அதை சொன்னால் எனக்கு கோவம் வரும். அதை சொல்லி என்னை வந்து எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இன்னமும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்திரான்னு சொல்லிட்டு, அவங்க என்னுடைய ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த விஷயத்த. உங்கள் வீட்டுக்காரன்ட்டு அந்த விஷயத்த சொன்னால்
அவ்வளோ தூரம் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்போ சின்ன வயசுல தெரியும், தலைவர் தெரியும் போது தீவிரமாயிட்டேன். அதுக்கு அடுத்து நீங்களா படம் பார்க்க போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்லலாம் உங்க தலைமையிலேயே நீங்க போயிருப்பீங்க. அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு? என்னென்ன படங்கள்லாம் கொண்டாடினீங்க? அண்ணாமலைலாம் வந்து செகண்ட் ரிலீஸு, விழுப்புரம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகல. பண்ருட்டி ஜெயராம் தேட்டர், இப்போ வந்து அது கல்யாண மண்டபமாக இதுவாகிடுச்சு. அந்த தேட்டரில் படம் பார்த்தோம். அது வந்து எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆன டைம். அப்போ எங்கள் அண்ணன் ஃபேமிலியோட போனோம். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஷோ டிக்கெட்டு கிடைக்கல. அப்புறம் மேட்னி ஷோ அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி மேட்னி ஷோ போயுமே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க முடியல. அந்த தலைவர் சின்ன வயசில் இருக்கிற காட்சியெல்லாம் விட்டோம். நாங்கள் உள்ளே போகிறோம், தலைவர் அப்படியே இந்த பேக்கில் நின்றுக்கின்னு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் இந்த ஷோ மட்டும் காட்டுவாங்கல்ல, அப்படி அதெல்லாம் சொல்லவே முடியாது. சொல்லும் போதே சிலுகுது. அதெல்லாம் சொல்லவும் முடியாத தருணங்கள் அதெல்லாம். ஓகே, ஒரு ரசிகரா படங்கள் பார்க்கறதுலேருந்து ரசிகர் மன்றம்னு சொல்லும்போது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இல்லையா? அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள எப்போ பயணிக்க ஆரம்பிச்சிங்க? நம்ம அண்ணன் ஒருத்தர் விழுப்புரத்தில் சுதாகர் அண்ணன் இருக்கார், ரஜினி சுதாகர் சொல்லிட்டு, அவர் மூலியமாக தான் நான் மன்றத்துக்கு ஃபஸ்ட்டு போனேன். அவர் வந்து அப்போ நகர தலைவராக இருந்தார் மன்றத்தில். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தலைவர் தான், செயலாளர் கிடையாது. அவரை தான் ஃபஸ்ட்டு நான் அவர் மூலியமாக தான் மன்றத்துக்கு போகிறேன். அதாவது ரஜினி 25க்கு முன்னாடி, படையப்பாவுக்கு முன்னாடி தான் நான் மன்றத்தில் என்ட்ராகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த தேட்டரில் ஜெராக்ஸ் எல்லாம் அடித்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டாரில் ஓட்டுவாங்க, ஜெராக்ஸ் ஓட்டுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஜெராக்ஸ் வரும். இப்போ அந்த ஜெராக்ஸ்லாம் அடித்து ஓட்டுவேன். அப்புறம் இந்த துணி பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிட்டு எழுதி போயிட்டு எடுத்துன்னு போய் கட்டுவேன். சின்ன வயசுலேயே அவ்வளோ ஒரு ஆர்வமாக செய்வேன். ஆனால் நான் மன்றத்தில் எந்த பொறுப்பும் அப்போ இல்லை. மன்றத்துலன்னு பொறுப்புக்குன்னு போனது வந்து படையப்பாக்கு முன்னாடி தான். அங்கேருந்து எப்படி ட்ராவல் ஆனீங்க அதுக்கு அடுத்தடுத்து? படையப்பா தான் ரஜினி 25, அது வந்து ஃபஸ்ட்டு மன்றத்துக்காரங்க கூட வர முதல் நிகழ்ச்சியாக தான் சென்னைக்கு. தலைவர் அப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா நேரில்? தலைவர் வந்து ஆமாம், தலைவரை பார்க்குறேன். அப்புறம் சேப்பாக்கம் அந்த உண்ணாவிரதம் இந்த தொடர்ந்து அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நான் வந்துடுவேன். அதாவது எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போதே நான் வீட்டில் வந்து சண்டை போட்டுன்னு கோச்சின்னு வீட்டிலேருந்து வந்துடுறேன், சென்னைக்கு வரேன். 17 வயசுலாம் போகிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்போல்லாம் டிக்கெட்லாம் வந்து சென்னைக்கு வரனால 20 ரூபாவே என்னமோ இருந்துச்சு டிக்கெட். அப்போல்லாம் நான் தலைவர் வீட்டுக்கு வந்து வேலை செய்ய போகலான்னு சொல்லிட்டு பாய்ஸ் கார்டில் வந்து நிற்கிறேன். அப்போவே என்னை கூப்பிட்டு வந்த ஆட்டோக்காரவங்க சிரிக்கிறாங்க, எதுக்கு வந்தேன் நான் வேலை கேட்க வந்தேன், இறக்கி விட்டு சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா. அதுக்கப்புறம் ரஜினி 25க்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சியை கூட நம்ம தலைவர் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை நேரில் பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது நினைவா கனவான்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை அது ஃபோட்டோ, அதாவது அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அவர்கிட்ட தான் ஃபோட்டோ எடுத்தோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எந்த இயர் இது? அந்த 25 ரஜினி 25 அந்த டைம்லையா? பார்த்தீங்கன்னா பாபா படத்துக்கு முன்னாடி. ஓ, பாபா படத்துக்கு முன்னாடி, அதான் படையப்பா டைம் தான். படையப்பா டைம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாபா பட டைம்ல ஃபோட்டோ எடுத்தேன். அதாவது இந்த 6 தொகுதியில் தலைவர் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்களா, ஆமாம். அப்போ வந்து ராகவேந்திர மண்டபத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஓகே, அவர்கிட்ட பேசுனது இல்லை அவர்கிட்ட பக்கத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஏதாவது கேட்கறது அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுதான்? நிறையா கிடைச்சிச்சு எனக்கு. ஏதாவது என் வயசில், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை சுற்றி இருக்கிற தலைவர் என்னுடைய முன்னோடிகள் ஃபேன்ஸுங்க இருக்கிறாங்களா, அவங்க நிறைய என்கிட்ட வந்து கதைகள் சொல்லி பைசாலாம் வாங்குவாங்க என்கிட்ட. தலைவர் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், தலைவர் ஒன்று காட்டுறேன், தலைவரை நான் பார்த்துட்டேன். ஆனால் அவங்க யாருமே பார்க்கல, அதான் உண்மை. நான் ஏற்பட்ட பிறகு அவங்களாம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு அங்கே தலைவரை கூட்டு போய் பார்க்க வைக்கிறேன்னு காசெல்லாம் வாங்கியிருக்காங்களா? ஆமாம். ஓ, காசெல்லாம் வாங்குவாங்க. படங்கள் வந்து காலேஜ் நான் பார்க்க முடியலன்னா அவங்க வந்து படத்தில் இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வந்து தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து தலைவரோட தான் பயணிச்சுன்னு வரேன். நிறையா ஒரு நிகழ்ச்சி கூட மிஸ் பண்ணதில்லை. ஓகே, இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு முடிவெடுத்தார் டிசம்பர் 2017 31ஆம் தேதி. அந்த நாள் நீங்க இங்க இருந்தீங்களா? ராகவேந்திர அவர் அறிவிக்கிறாரு. அதாவது அங்க உள்ள நிர்வாகிகள் சொன்னாங்க, வேணாம் நம்ம இங்க செலிப்ரேஷன் பண்ணணும், அதனால நம்ம இங்கே இருந்து பண்ணலாம், நீங்க எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் இறங்கி லோக்கலா வேலை செய்வேன். தலைவர் விஷயத்துல நானே போஸ்டர் ஒட்ட ஆள் வச்சிருவேன். ஆனா போஸ்டர் ஒட்ட ஆள் வச்சுட்டாலும் நான் வீட்டுல வந்து படுத்துட மாட்டேன்.
அவங்கள பைக்கில் உட்கார வச்சுன்னு நான் காட்டுற செவுத்துல ஒட்டணும். நானே அதெல்லாம் சரி செய்வேன். அதாவது பைசா கொடுத்தா அவங்க செஞ்சிருவாங்க. அதை நானா செஞ்சாதான் தலைவர் விஷயத்தை பொறுத்தளவு எனக்கு திருப்தி அடையும். அப்போ வந்து இங்கே செலிப்ரேஷன் பண்ணலாம், நீங்க இங்கே இருங்கன்னாங்க. நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6-7 பேர் கிளம்பி இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டோம், ராகவேந்திரா மண்டபத்துக்கு. அன்னைக்கு அறிவிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு அந்த நாள், எப்படி போச்சு, எனக்கு நைட்டு எப்படி தூங்குனீங்க? அன்னைக்கு நாங்கள் அங்கேயே சொல்ல போதே கண் கலங்கிடுச்சு எங்களுக்கு. நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறது உறுதினார்ல, அங்கவே எங்களுக்கு வந்து கண் கலங்கிட்டோம் அங்கேயே. அதுக்கப்புறம் செயல்பாடெல்லாம் வேகமாக செஞ்சோம். பூத் கமிட்டி, உறுப்பினர் ஃபார்ம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உறுப்பினர் ஃபார்ம் சேர்க்கை வந்து அதிகமாக சேர்த்தது நான். எல்லாம் அந்த ஒன்றிய செயலாளர்கிட்டையும் கொடுத்தாங்க. அதில் அதிகமாக உறுப்பினர் ஃபார்ம் சேர்த்தது யாருன்னா நான் தான். உறுப்பினர் ஃபார்மை முதல் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தது என் கையில் தான் ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு உறுப்பினர் ஃபார்ம் நான் சேர்த்தேன். ஓகே. உறுப்பினர் சேர்க்கையும் சரி, பூத் கமிட்டியும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பூத் கமிட்டி அது சொச்சம் ஒரு 8 பூத் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அது தலைவர் வந்து அந்த 8 வில்லேஜ் உள்ள மட்டும் நம்மளுக்கு சரியான ஆட்கள் கிடைக்கல. ஓகே. அப்படி இருந்த ஸ்டேஜில் வந்து தலைவர் வந்து அண்ணாத்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று ப்ரெஸ் மீட் சந்திச்சு போனார் பார்த்தீங்களா. அது சொன்னதுக்கப்புறம் அந்த 6 பூத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எடுத்து வந்து கொண்டு போயிட்டாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது எதிர்பாராத விதமா அவர் அரசியலை விட்டு விலகுறேன், இனிமே நான் கட்சி தொடங்க போறது இல்லைன்னு அறிவிச்சாரு. அது வந்து எல்லா ரஜினி ரசிகர்களுக்குமே ஒரு துக்கமான நாள்னே சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட நானும் பேட்டி எடுத்திருக்கேன். இந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருமே வருத்தப்பட்டு தான் பேசியிருக்காங்க. இல்லை, எல்லாருக்கும் வருத்தம் தான், எனக்கும் வருத்தம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு திருமண காரியத்துக்கோசரம் இன்விடேஷன் அடிக்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு கடையில் உட்காந்துருக்கோம். அப்போ பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. நியூஸ் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கலான்னு. தலைவர் வந்து அரசியல் கட்சி நான் தொடங்கலைன்னு சொல்லிட்டாரு, பார்த்தீங்களா? நான் என்ன சொல்கிறேன், சிரிக்கிறேன். வேலையை பாரியா என்ன நீ, சும்மா ஏதாவது போட்ட செய்தியை பார்த்து சொல்லி நிற்கிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டத்தோடு உட்காந்துருக்கேன். அந்த கூட்டத்திலேருந்து அவங்களுக்கு தெரியாமலே இந்த வெளியில் வந்து பார்க்குறேன், நியூஸ் போயின்னு இருக்கு. அங்கே நான் தான் இருக்கணும், இன்விடேஷன் அடிக்கிறாங்க, அங்கே நான் இருக்கணும். அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் நேரு வந்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கும் போக முடியல. ஏன்னா இதுக்கு இடையில எல்லாரையும் சந்திக்கணும். இப்போ நம்மள எப்படியா இருந்தாலும் நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்ன இது மாதிரி சொல்லிட்டாரு போயிட்டாருன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பேர் கையில் நான் வந்து பேசியிருக்கேன், தலைவரோட அரசியலை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போ அது வந்து ஒரு டிப்ரெஷனாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாட்கள் போகும்போது தலைவர் முடிவு எடுத்தா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு அது சரியாக தான் இருக்கு. எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேமிலி, ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஏதாவது பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே பேசினாங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் நம்ம பப்ளிக்லேயும் நிறைய பேர் பேசினாங்க தான். அவங்கக்கிட்ட அதுக்கான ரீசனை வந்து தலைவர் சொன்ன ரீசனை சொன்னால் அவங்க அது ஒரு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த யாரெல்லாம் அவர் அந்த நேரத்தில் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து இன்னைக்கு தீவிரமாக தலைவரை பற்றி அவ்வளோ நல்ல விதமாக சொல்கிறாங்க. இன்னைக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு கௌரவமாக இருக்குது. கரெக்டான ஒரு அந்த நேரத்துக்கு விஷயம் முடிவு எடுத்தாரு அப்படின்றத அவங்க சொல்றவங்க. ஆனால் அவர் மேலே வந்து நல்ல விதமான ஆட்கள் கிடையாது, அது நம்மளுக்கு தெரியும். அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க, அவ்வளோதான். பொதுவாக இப்போ ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த நடிகரோட ரசிகனாக இருந்தாலும் தலைவனுக்காக எப்பவுமே பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, அது நடக்கும். இப்போ தலைவர் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், அவர் மேடை பேச்சு எல்லாமே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் எப்பவுமே. இப்போ அந்த மாதிரி நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் பேசி அது ஒரு வாக்குவாதமெல்லாம் மாறி இருக்கா? அவருக்காக பேசுறது, அவருக்காண்டி ஆனது வந்து நமக்காண்டியோ இல்லை நம்ம குடும்பத்துக்காண்டியோ பேசுனதோட அவருக்காண்டி பேசுனது தான் நம்ம அதிகம். வாக்குவாதங்கள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிருக்கு வாக்குவாதம். ஆனால் டேட்டா இல்லாமல் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட டேட்டாலாம் இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எடுத்த உடனே அவர் வந்து சொத்தெல்லாம் எங்கே வச்சிருக்காரு தெரியுமா, பெங்களூரில் வச்சுக்கிறான். எங்கடா இருக்குது சொத்து, காட்டுக்கடா, அதுக்கான டேட்டா இருக்குதானே இருக்காது. இப்போ இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, பெங்களூரில் வச்சிருப்பாரு, அங்கே வாங்கி போட்டுக்கிறாரு, இங்கே வாங்கி போட்டுருக்காரு, யாருன்னா டேட்டா இருக்கா? டேட்டா கிடையாது சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னுவாங்க. நீ என்ன செஞ்ச உன் குடும்பத்துக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், நீ அவர் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் செஞ்சதெல்லாம் வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல,
எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மீடியா வந்ததுக்கப்புறம் அவர் செய்த உதவிகளை வந்து அவங்க சொல்லும்போது தான் ஃபேன்ஸுங்களுக்கே தெரியுது. ஃபேன்ஸுங்களுக்கே உதவி பெற்றவங்க சொல்லும்போது தான் தலைவர் இது செஞ்சிருக்காருன்ற விஷயமே தெரியுது. தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களே செய்யாத விஷயத்த பண்ண ஒரு தலைவர். இலவச கல்யாணன்றத முதல்ல தொடங்கின ஒரு தலைவர். அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகளமாக இது பண்ணி வச்சாங்க. எவ்வளோ செஞ்சுட்டாரு. அப்பவே மாவட்டங்களுக்கு பெஞ்ச், இந்த ஸ்டூல், இந்த மாவட்டம் தோறும் 1 லட்சம் ரூபாய், அது மாதிரி நிறைய கல்வி உதவி நிறைய பண்ணிட்டார். இன்னைக்கு அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்கள்ட்ட டேட்டா இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இயற்கை விபத்துக்கள் ஏதாவது வந்துட்டா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நடிகர் அதை செஞ்சாரு, இந்த நடிகர் இதை செஞ்சாரு, இவர் என்ன இதை செஞ்சாரு அப்படின்னு. அவங்களுக்குலாம் தெரியாது அவர் பொருளா என்ன செய்யறாருன்றது தெரியாது. இப்போ விழுப்புரத்துல வெள்ளம் வந்துச்சுங்க. ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஏரியாவில் உள்ள 100 குடும்பங்களுக்கு தலைவரோட நிவாரண பொருள் இருந்துச்சு. 100 குடும்பங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நிவாரணம். இது எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யறாங்க. எல்லாமே வந்து கேள்விகள் தான் இருக்கும், செயல்கள் இருக்காது. அது மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம். நானும் கொரோனா டைம்ல நிறைய ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட நிவாரணம் செஞ்சிருப்பேன் நான் இந்த கொரோனா டைம்ல. இதுக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் வருமானம் இல்லாத நேரம், நாமளே வீட்டில் உட்காந்துக்கிறோம், நம்மளுக்கு எந்த இன்கம் கிடையாது அந்த நேரத்தில். அப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா அளவுக்கு நான் நிவாரணம் பண்ணியிருக்கேன் என்னுடைய மன்றத்தில், என்னுடைய பகுதியில் உள்ளவங்களுக்கு. இப்போ அவரை கோழியனூர் ஒன்றியத்தில், அதாவது நம்ம வீட்டாண்ட இல்லை, கோழியனூர் ஒன்றியத்தில் ஒரு பகுதியில் செஞ்சிருக்கு. இப்போ அவர் அதிகமா ஃபேஸ் பண்ண விமர்சனம் வந்து இவர் கர்நாடகாக்காரரு, தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணாரு, இங்க இருந்து சம்பாரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்தப்போ அதை அவர் ஃபேஸ் பண்ணாரு. அந்த நேரங்கள்லாம் நீங்க எப்படி அதை எதிர்கொண்டீங்க? நான் வந்து என்கிட்ட சொல்றவங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்கறது கேட்டேன்னா, நீங்க ஆளுங்கட்சியா இருங்க, எதிர்கட்சியா இருங்க, எந்த ஒரு அரசியல் கட்சி சம்பந்தம்லாம் இருப்பீங்க. என்னுடைய தலைவர் நல்லவர் நான் சொல்ல முடியும். உங்களுடைய தலைவரை நீங்க நல்லவர்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா யாராலையுமே பேச முடியாது. அவர் வந்து விமர்சனம் பண்ணவங்கள அவர் இடத்துல இருந்தா நம்மளெல்லாம் ஏவி விட்டு அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும். அவ்வளோ ஃபேன்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்குறாங்க அவருடைய ஃபேன்ஸ். நம்மளை ஏவி விட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும், அவர் எப்படி வேணாலும் நம்மளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் அதை செஞ்சதே கிடையாது. ஆனால் அவரை விமர்சனம் பண்ணவங்க தான் அதே ஒரு காலகட்டத்தில் அவரோட வந்து தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இது நம்ம இப்போ லேட்டஸ்டாக நிறைய பார்த்துன்னு வரோம்ல. அவரை விமர்சனம் பண்ண எவ்வளோ தலைவர்களே அவரை பக்கத்தில் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து விமர்சனங்களுக்குன்னே அவர் விமர்சனன்றது அவர் இன்னைக்கு நேத்தா பார்த்துன்னு இருக்காரு. அப்பவே விமர்சனங்கள் பில்லாவிலே பாட்டு எழுதியிருப்பாங்கல்ல, நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு உண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் உண்டு, என்னை பத்தி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்கன்னு அப்பவே அவ்வளோ நிறைய பேஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவரை விமர்சனம் பண்ணவங்க எல்லாருடைய அரசியல் குடும்பமும் இன்னைக்கு அவங்க வீட்டாண்ட போய் நிக்கிறாங்கல்ல. ஒரு கட்சி அவ்வளோ பாவப்பட டைம்ல ஒரு கட்சி வந்து அவ்வளோ அவரை கேலி கிண்டல் பண்ணி அவ்வளோ அவர் அந்த படம் ஓடாத அளவுக்கெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கட்சி என்ன நிலையில இருக்குது நீங்க உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி சார்ந்த அந்த அந்த கட்சியில் உள்ள வாரிசு வந்து அவங்க வீட்டு தேடி போய் பிளஸிங் வாங்கிக்கிறாங்க அவர்கிட்ட. அவர் அந்த அந்த ஆத்மா வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆத்மா. அது அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எழுந்து வந்துட்டாங்கன்னா சரண்டர் ஆகணும், அது யாரா இருந்தாலும். அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒருவர். அவர் கண்ணை பார்த்து பேச முடியாதுங்க ராலி. நான்லாம் வந்து என்னுடைய வயசுக்கு அவர் கூட எல்லா இடத்துலையுமே நான் இருந்துட்டேன். அது ஒரு எனக்கு சந்தோஷம். அவர் கூட பார்த்தீங்கன்னா லால் சலாம்ல ஒரு சீன்லேயே நான் உட்காந்து ஆக்ட் பண்ணிட்டேன் அவர் கூட. ஓ, எந்த சீன்ல? அந்த பஞ்சாயத்து போகும்ல முஸ்லிம்ஸ். ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து சொல்லுவார்ல தலைவர், என் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து அவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்கள எங்கே போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எழுந்து நின்று குரலை வசுத்துவாங்கல்ல. அதில் நான் வந்து தலைவரோட 3வது சேர்ல நான் உட்காந்துட்டேன். ஏன்னா ஐஸ்வர்யா மேடமே கூப்பிட்டு நான் பேக்கில் நின்று இருந்தேன். என்னை ஃப்ரண்ட்டில் உட்காருங்கன்னாங்க, இந்த காப்பை கைட்டுருங்கன்னாங்க, வாட்சி அவுத்துருந்தாங்க, கையில் தலைவருடைய பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படி மறைச்சி வச்சுக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஆக்ட் பண்ணிட்டேன். அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிப்பாங்கல்ல, செந்தில் சார் கூட, தம்பிராமையா ஐயா இவங்க கூடலாம் உட்காந்து பேசும்போதெல்லாம், லிவிங் ஸ்டான் இவங்க கூட எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசும்போது நானும் ஒரு ஆளாக அதை நின்று அவங்களோட பேச்சு, தலைவருடைய பேச்சு, தலைவர் பேசும்போது இவங்களோட ரியாக்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே
திருவண்ணாமலை செஞ்சிக்கு நடுவில் ஒரு வில்லேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் உட்காந்துருப்பார். மணிக்கணக்கில் அவர் கூட நான் நின்றுட்டேன். அவர் சாப்பிடும்போது பக்கத்தில் நின்று அதை ரசித்து பார்த்துருக்கேன். தலைவர் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அவர் கூட ஆக்கி பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே இந்த யூவிபி ஸ்டுடியோவில் வந்து காலா படம் தாராவி செட்டு போட்டிருந்தாங்களே, ஆமாம், அதில் 2 நாள் தலைவர் கூட இருந்தேன். ஓகே, தலைவர் கூட இருந்தேன். அதில் நம்ம ஒருத்தர் ஆர்ட் டைரக்டர் ஒரு அண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்காரு. அவர் மூலியமாக போய் 2 நாள் இருந்தேன். இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே அவர் கூட தலைவர் கூட ஆக்ட் பண்ணிட்டேன். இங்கே செஞ்சிக்கும் திருவண்ணாமலைக்கு அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே ஒரு 2 நாள் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எல்லா விதத்திலும் அவர் கூட இருந்துட்டேன். நான் படத்துலேயும் ஆக்ட் பண்ணிட்டேன். அவர் கூட எல்லா அவர் பேசும்போது அந்த ஒரு ஸ்டைலிஷான தமிழ்ன்றது வந்து ஒரு ஸ்டைலிஷான தமிழ், அது அந்த துருத்துருன்னு பேசுகிற ஒரு தமிழ், அதெல்லாம் எப்படியெல்லாம் ரசிக்கணுமோ அதெல்லாம் ரசிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனுக்கு இதை விட வேற என்ன வேணும்? அது எல்லாமே பார்த்துட்டேன். அவருடைய ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒவ்வொரு மேடையில் பேசும்போதும் ஏதோ ஒரு விஷயத்த அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாரு. உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்களேன். வேட்டையனில் வந்து அந்த அமிதாப் பச்சன் சாரை பற்றி சொல்லியிருப்பார் தலைவர். அதாவது மேலே இருந்து அவர் கீழே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரே இல்லாமல் நடந்தே போய் ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு அதை தட்டினார். அங்கே போனோன்னா உங்களுக்கு என்ன சார் என்ன பிரச்சனைன்னு, நான் பார்த்துக்கிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சில விளம்பரங்கள் ஆடு இதெல்லாம் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் ஆகி எந்த வீட்டில் ஒரு தெருவில் ஒரு வீடை விட்டாரோ அதே தெருவில் 3 வீடு வாங்கினார். அது வந்து அந்த வயசில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது. அது கீழே விழுந்து மேலே எழுந்துக்கிறது அது ஒரு விஷயம் சொல்லுவாருங்கள, அது நம்ம அதிகமாக எடுத்துக்கும். அது நம்மளுக்கே சொல்கிற மாதிரி இருக்குது அந்த விஷயம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அதை எந்தெந்த இடங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தில் லைஃப்லையோ இல்லை உங்கள் வேலையோ தொழிலையோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு இடத்துல போகிறோம், ஒருத்தர் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான்னா கூட அவர் அந்த நேரத்தில் நம்ம நினைக்க தோணும், வேணாம் விட்டுருவோம், இது தேவையில்லை, இந்த இடத்துக்கு போனது தவறு நடக்கும், வேணாம். அவ்வளோ பெரிய ஆள் அவரே இதை கடந்து போகும்போது நாமலாம் என்ன அப்படின்ற நிறைய இடத்துல அவரை யூஸ் பண்ணாத நாட்கள் ஒரு நாட்கள் கூட கிடையாது. ஒரு லைஃபுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம்ல. உங்களுடைய அணுகுமுறையில எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் அவருடைய பேச்சின் மூலமா. அது மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அடிப்பேன், எல்லாம் குடிச்சிக்கின்னு சுற்றிக்கின்னு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமல் சுற்றின்னு நான் நிறையா காலகட்டங்களில் இருந்திருக்கேன். என்னை மாற்றினது 2 விஷயம், ஒன்று பைபிள், இன்னொன்று தலைவர். 2 விஷயந்தான். இன்றைக்கி மனைவி பிள்ளைகளோட அந்த பாசத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகி நம்ம இருக்கிறோம்னா அது தலைவர் தான் காரணம். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு உறவுகள்லாம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அண்ணன் தம்பி உறவுன்றது வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான உறவுன்றத தலைவரால் தான் நான் நிறையா தெரிஞ்சுக்கினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனோட அவர் எப்படி இருக்கார் பாருங்க. ஒரு ஆடியோ லஞ்சில் பார்த்தாலும் இன்றைக்கி தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின அப்பா அம்மாவே மதிக்காத காலம் இது. நம்ம நிறைய பார்த்துன்னு வரோம். வளர்த்து விட்ட பிறகு அவங்களெல்லாம் தூக்கி உரம் போட்டுருவாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சில இடத்துல கூட்டம் வந்து உட்கார வைப்பாங்க. இன்றைக்கி தலைவர் பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் தலைவர் அவங்க அண்ணனை என்னை வாழ வைத்த தெய்வன்றார். அப்படி என்னும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறார் பார்த்தீங்களா. ஒரு ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்காமல் மேலே ஏற மாட்டார். எல்லா இடத்துலையும் அவங்க அண்ணனை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார். அந்த அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து வந்தது தான் நம்மளுக்கு. அப்புறம் அவர் அம்மாவை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் என்றதெல்லாம் வந்து மன்னன் படம்லாம் அந்த பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்ணு கலங்கிடும். மன்னன் படம்லாம் அந்த அம்மா என்று அழைக்காத உயிரில்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாமே வந்து தான் நாமளும் அம்மா இப்படி பார்க்கணும், நாமளும் அண்ணனோட இப்படி இருக்கணும், நாம மனைவி பிள்ளைகளோட இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாமே அவர் தான். வாழ்க்கையில் நிறைய இடத்துல அவர் இருந்து இப்போ சொசைட்டியில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும்ல. இவரோட ரசிகர்னு சொல்லும் போது ஒரு மரியாதை அடையாளம் கிடைச்சிருக்கும். அதனால நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதையும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வணக்கம்னுவாங்க, வணக்கன்றோம் இல்லை உங்களுக்கு தெரியுதான்னுவாங்க. நம்ம யோசிப்போம், நீங்கள் வந்து தலைவர் பேரை சொல்லி ஃபேன்ஸ் தானே, நான் உங்களை போஸ்டரில் பார்த்துருக்கேன், பேனரில் பார்த்துருக்கேன். இப்போது ஒரு சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் உள்ள ஒரு ஃபேர்ஃபேக்ஸ் கடைக்கு போனேன் பொருள் வாங்க. அவர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் அந்த கடை ஓனர்ன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நம்மள அவருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. உட்காருங்க, என்னங்க நல்லா இருக்கீங்களா, அடுத்த படம் என்ன அப்படின்னார்.
உங்களால நிறைய போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். இப்போ நீங்கள் நல்லா செயல்படுறீங்க, போகிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். அதுவும் நம்மளுக்கு ஒரு எவ்வளோ ஒரு கௌரவமாக இருக்குல்ல. அதாவது நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்கணும்னா அது அவர் தான். நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்து ஏதோ ஒரு 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 கவர் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு தபால் கவர் ஏதோ ஒன்று வருதுன்னா கூட, நீங்கள் பிரபுன்னு போட்டால் நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வராது. ரஜினி பிரபுன்னு போட்டால் தான் நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த முகவரி கொடுத்தது அவர் தானே. இப்போ உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க அவரோட பயணிச்சு வந்துட்டீங்க இதுவரையும். அடுத்த தலைமுறை உங்க வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி? அவங்களும் வந்து தலைவர் ஃபேன்ஸ் தானா? எங்கள் அண்ணன் தலைவர் ஃபேன்ஸு, எங்கள் அண்ணன் பையன் தலைவர் ஃபேன்ஸு. எங்கள் அண்ணன் பையன் வந்து படங்கள்லாம் வந்து தேட்டரில் இன்றைக்கும் போர்டுங்கள்லாம் வந்து பேனர்லாம் கட்டுவான். நான் தலைவர் ஃபேன்ஸு, என் பையன் தலைவர் ஃபேன்ஸு. நம்ம வீட்டில் அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாமே தலைவர் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. குடும்பத்தோட போய் படம் பார்த்துருவீங்களா இப்போ? ஆமாம், எல்லாமே குடும்பத்தோட போட. அதாவது காலேஜ் ஷோ வந்து நான் ஃபேன்ஸுங்களோட நம்ம தேட்டரில் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு படம் பார்த்துருவோம். அன்னைக்கு இரவு ஷோவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்த்துருவோம். அடுத்த மறுநாள் ஃபேமிலியில் உள்ள அத்தனை நபர்களையும் கூட்டிட்டு போய் காமிச்சோம். இப்போ அவர் இப்போவும் கூட சில இடங்கள்ல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு. கட்சி நிகழ்ச்சிகளில் சில நேரங்களில் கலந்துப்பாரு, இல்லை ஏதோ புக் ரிலீஸு அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நடந்தாலும் வந்துடுவீங்களா? சென்னைக்கு வந்து பார்க்குறது அந்த மாதிரி உண்டா? ஆமாம், அங்கே தலைவர் நிகழ்ச்சி அதாவது வந்தால் தலைவரை பார்க்க முடியும்னா வந்துடும் கிளம்பி. அது எந்த எதுவும் தடையும் கிடையாது. விழுப்புரத்துலேருந்து கிளம்பி வந்துடும். ஓகே. தலைவருடைய எல்லா அந்த அரசியல் டைம்லையும் நான் இருந்திருக்கேன். அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லும்போது இருந்திருக்கேன். திரும்ப ராகவேந்திர மண்டபத்தில் வந்து மாவட்ட செயலர்களை சந்தித்தார், அதில் இருந்திருக்கேன். தலைவர் அரசியலுக்கு திரும்ப வர சொல்லி வள்ளூர் கூட்டத்தில் பண்ணாங்களே, அதில் வந்து கலந்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே தலைவருடைய விஷயத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதான் அவர்கிட்ட கற்றுன்னு கேட்டீங்கன்னா எளிமை, ஒழுக்கம், நேர்மை, இதெல்லாமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் தானே. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகணுன்னா கூட இந்த வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவரே இதெல்லாம் பண்ணவர் தான்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இறங்கி செய்யணும். நிறைய விஷயத்தில் அவரை நம்மளை வந்து அவர் காம்ப்ரமைஷன் பண்ணியிருக்காரு. கோவப்படும் போதும் சரி, தேவையில்லாத தவறான ஏதோ ஒரு வழிக்கு போகும்போது சரி, நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஷன் பண்ணியிருக்காரு. ஒரு ஜங்ஷன் இருக்குது, அந்த ஜங்ஷனை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம மைண்டில் ஒரு தலைவர் படம் போட்டுக்குது வண்டியில். நாம் தப்பானவன் தான், ஆனால் நாம் தப்பு பண்ணாலும் அந்த படத்துக்கான மரியாதை இருக்குல்ல, அதை யோசிப்போம். அந்த ஒரு சிக்னல் கூட நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, அது தவறாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் அரசியல் கட்சி தொடங்க போகிறோன்னு சொல்லும்போது தியேட்டரில் போர்டு வைக்க உள்ள நம்மளை அந்த டைமில் இருந்த அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. போர்டு வைக்க விட மாட்டாங்க, பப்ளிக்கில் போர்டு கட்டக்கூடாதுன்னுவாங்க. தியேட்டருக்குள்ளார வந்து போலீஸ் திபுன்னு வரும், நம்ம திருட்டு வந்து பதங்கிட்டு இருக்கிற மாதிரி திபுன்னு வரும். வந்து என்னன்னு கேட்பாங்க, கூத்தாடி பையன் இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. நம்மள பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி விடுவாங்க. அதெல்லாம் நம்ம சந்திச்சிட்டோம். இன்றைக்கி அதே காவல்துறை என்னப்பா உங்கள் தலைவர் படம் வந்துருக்கு போல இருக்கு, நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்றாங்க. அப்படியே மாறிட்டாங்க எல்லாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லும்போது இருந்த எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வேற யார் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லும்போது இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரு தலைவர்கள் வந்து அன்னைக்கு அவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு அந்த தலைவர் வகைகள்லாம் சில பேருங்களே வரமாட்டேது பாருங்க. நிறைய பேர் அரசியல் கட்சி தொடங்கணும்னு சொல்லிட்டாங்க, நிறைவு விழாலாம் வச்சு இதெல்லாம் நிறையா பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் வாயில அவங்களுடைய பேரு கூட வரல. அதே மாதிரி தலைவர் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லும்போது அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னார், அவ்வளோதான். அந்த போயஸ் கார்டன் அவர் வீட்டில் எத்தனை தலைவர்களுடைய போயிட்டு வந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே இடத்துல இருந்து துறையில் வந்து நிறைய பேர் அரசியல் கட்சி தொடங்குறாங்க. அந்த தரப்பு வீட்டில் எந்த தலைவரும் போனதான் நாம் பார்த்ததில்லை. அது வந்து அவருக்கு வந்து அது நடக்கும். அவருக்கு பயந்ததுக்கான காரணங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா இந்தியாவில் உள்ள அத்தனை பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்க அவருடைய நட்பு பாராட்டினவங்க, அதனால பயந்தாங்க. இப்போ மற்ற அதே சினிமா துறையில் வேற யாருக்கும் அவ்வளோ பெரிய நட்பு இருக்காது. அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீ அவர் இமயமலைக்கு போயிட்டு ஜெயிலர் படம் இங்கே போட்டுனுக்குது. அப்போ அப்படியே லைனாக தலைவர்களை சந்திச்சுன்னு வரா இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டில் ஃபோன் போட்டு நல்லா விசாரிக்கிறாரு, அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, தலைவான்ற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. நம்ம தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கும்போது வெங்கையா நாயுடு சொல்கிறாரு தலைவர்னு சொல்லிட்டு
3 டைம் பதிவு பண்றாரு. அதை சச்சின் டெண்டுல்கர் தலைவர்ன்ட்டு போறாரு. அதாவது நம்ம யாரெல்லாம் நாம ஒரு பெரிய ஆளா நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாரும் இவரை சொல்றதுல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா நினைக்கிறாங்க. அது வந்து அது அவரால முடியும். அதுக்குதான் அவருக்கான பயம் வந்து எல்லாருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் லிங்க் இருக்கு. ஜெயிலர் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஜெயிலர் படம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அவர் அடிக்க மாட்டாரு. அவர் கண்ணை காமிச்சா போதும் அங்கங்க வந்து உயும். அந்த மாதிரி விஷயம். அதுதான் வந்து தலைவரை பார்த்த விஷயத்துக்கும் மற்ற ஆக்டரை பார்க்குற விஷயத்துக்கும் சும்மா சொல்லிக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த இடத்த நாங்கள் நிரப்பிட்டோம், போயிட்டோம், வந்துட்டோம், எங்க படம் அப்படி பண்ணிச்சுன்னு நம்ம தலைவர் சொல்றாருல்ல காலாவில், அப்படியே நம்ம கீழ்ச்சிட்டோம் படத்தை, அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் நாமளே சொல்லிக்கூடாது. அதனால வந்து தலைவர் இடத்த யாராலையும் இதுக்கப்புறம் ஃபில் பண்ண முடியாது. நீங்க நல்லா யோசனை பண்ணிப்போம். தலைவருக்கு முன்னாடி இருந்த சினிமா காலங்களும் சரி, தலைவருக்கு பின்னாடி வந்த சினிமா காலங்களும் சரி, அவர் அளவுக்கு சினிமாவை ஃபில்பில் பண்ணியிருப்பாங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சினிமா வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் இதுல முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 50 வருஷம்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த 50 வருஷத்துல அவர் எந்த இடத்துல நிற்கிறாரு, இன்னைக்கு எந்த இடத்துல நின்று இருக்காருன்றது தான் முக்கியம். அதாவது அவர் சக நடிகர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வாஷ் அவுட் ஆகி எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷம் ஆகுது. அவங்க படங்கள்லாம் வந்துட்டா அதெல்லாம் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. இன்னைக்கும் 50 வருஷம் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காருன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது அவரால் மட்டும்தான் முடியும். அதாவது நம்ம ஏரியா சைடில் சார் படம் வரும், முன்னணி நடிகருக்கு படம் வரும், எல்லா படத்துக்கும் ஓப்பனிங் இருக்கும், நம்ம அதை மறுக்கல. தலைவர் படத்தை மட்டும் ஏன் ஒரு ஸ்பெஷலாக எல்லாம் பார்க்குறாங்கன்னா, அவர் படத்துக்கு ஓப்பனிங் நல்லா இருக்கும், ப்ளஸ் இவங்க படங்கள்லாம் அன்று ஒரு 3 நாள் 2 நாள் முடிஞ்சு போயிடும். இவர் படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா இருக்கும், அடுத்து ஃபேன்ஸுங்களை பப்ளிக் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து உள்ள இழுத்துருவார். அந்த பவர் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க அவரை எவ்வளவு விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா நாளைக்கு படம் தான் இன்னைக்கு ஃபோன் வரும் எனக்கு, படம் பார்க்கணும்பா, ஒரு டிக்கெட் வேணும்பா அப்படின்வாங்க. ஆனா தலைவர் அப்படி தாறுமாறா விமர்சனம் பண்ணலாம் இருப்பாங்க. ஆனா சினிமானும் போது எல்லாரும் மொத்தமா இழுத்துன்னு வந்துடுவார் உள்ள. அவரை விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் நம்ம அன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கலாம். அது வேற யாருக்கும் நடக்காது. வேற எல்லாருக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் வருவாங்க, கொண்டாடுவாங்க, அதோட முடிஞ்சவங்க. அது அதனாலதான் தலைவர்கள் வந்து தயாரிப்பாளர் வந்து தலைவர் அந்த அளவுக்கு பேசுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உள்ள பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் உள்ள எடுத்துருவார். இந்த வயசுல வந்து இந்த மனுஷன் படம் பண்றாரு, அவர் என்ன பண்ணிருப்பான்னு போய் பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் எடுத்துருவார். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா தலைவர் மேல ஈர்ப்பு எல்லாருக்குமே உண்டு. பாபா படம் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு சார் வந்துச்சு. இப்போ ரீரிலீஸ் நான் ஷோ எடுத்தேன், பாபா படம் ரீரிலீஸ் நான் ஷோ எடுத்தேன். தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. நான் ரீரிலீஸுக்கு ஷோ எடுத்தேன். தேட்டரிக்காரன் வந்து என்ன பண்ண, இன்னும் ஒண்ணுமே புரியல, எப்படிங்க நீங்க இதை ஷோ எடுக்கிறீங்கன்னா, நான் எடுக்கிறேங்க ஷோ. பாபா படத்தை ஷோ எடுத்து தேட்டரை ஃபில் பண்ணேன். ஆனா அது வந்து ஸ்ட்ரென்த் கம்மியான சீட்டிங் கெப்பாசிட்டி தான், இருந்தாலும் வரணும்ல. ஒரு 300 சீட் சீட்டிங் கெப்பாசிட்டி தான் அது. ஓகே, அந்த 300 சீட்டிங் கெப்பாசிட்டியும் ஃபில் பண்ணேன். பாபா படத்துக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷன். அன்னைக்கு வந்து நான் தலைவர் பர்த்டே அப்போ வந்துச்சுல்ல பாபா, அது வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி அங்கேயே நாங்கள் ரத்த தான முகாமெல்லாம் நடத்தி ஷோ எடுத்து படம் போட்டோம். தலைவர் விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஷனே கிடையாது. இது யாரு சொன்னாலும் சரி, வீட்டில் மனைவி பிள்ளைங்க மேக்சிமம் நம்ம என் பையெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே தலைவர் கொண்டு பூஸ்ட் பண்ணுவாங்க நம்மள. என்னப்பா இது செய்கிற, அடுத்து நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. யார் சொன்னாலும் தலைவர் விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஷன் ஆகவே மாட்டோம். அதே மாதிரி தலைவரை பற்றி சரியில்லைன்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்கும் அருகதை கிடையாது. அந்த அளவுக்கு நல்லவங்களும் யாரும் கிடையாது. அவர் எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது அவரை படித்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்மளால திருத்திக்க முடியும். ஒரு இடத்துலையும் நம்ம விழுற இடத்துலையும் சரி, நம்ம கொஞ்சம் டெவலப்பாக இருக்கிற இடத்துலையும் சரி, அவரை நினைச்சாலே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வாழ்க்கையை கரெக்டான முறையில் செயல்படுத்தலாம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்படியே நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்கும்போது உங்களோட டிராவல் பண்ணி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நன்றி, உங்களோட நேரத்தை செலவழித்து ஒரு நேரம் சூப்பர் ஸ்டார் பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.